தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மது அருந்தியதை தட்டி கேட்ட கட்டட தொழிலாளி செங்கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்த சகோதரர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆவல்நத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் கார்த்திக். இவருக்கு சுப்புலட்சுமி என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்நிலையில் புதன்கிழமை அன்று நள்ளிரவில் கார்த்திக் வீடு அருகே அதே பகுதியை சேர்ந்த வேல்முருகன், ஐயாத்துரை, முனியசாமி ஆகியோர் மது அருந்திக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதை கார்த்திக் கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த வேல்முருகன் உட்பட 3 பேரும் அருகில் கிடந்த செங்கல்லை எடுத்து கார்த்திக்கை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பலத்த காயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். கொலை செய்துவிட்டு வேல்முருகன் உட்பட 3 பேரும் தப்பி ஓடிவிட்டனர். கோவில்பட்டி மேற்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கார்த்திக்கின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய வேல்முருகன் உட்பட 3 பேரையும் போலீசார் தேடி வந்தனர். ஏற்கனவே கார்த்திக் மற்றும் 3 பேருக்கும் இடையே கண்மாய் போதையில் மீன்பிடித்து விற்பனை செய்வது முதல் சில பிரச்சனைகளில் வாக்குவாதம் ஏற்பட்டு முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வியாழக்கிழமையன்று கோவில்பட்டி கூடுதல் பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்வதற்காக பதுங்கியிருந்த வேல்முருகன் உட்பட 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். நள்ளிரவில் கட்டிட தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.